ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் அபிநயா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்காம் முடிச்சுட்டு இவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 40,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப வருடமாக வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து சரிவர அமையலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால அதே தோஷம் உள்ள மணமகனை தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். வரக்கூடியவருக்கு வந்து திருமணம் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 50 வயசுக்குள்ளே இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. அப்பா வந்து டாக்டராக இருக்காங்க, அம்மா வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இவங்க குறிப்பாக இவங்க வந்து தமிழ்நாட்டு மணமகனுக்காக வெயிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல ஒரு இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையலைங்கிறதுனால இவ்வளோ ஒரு லேட் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும். சம்பளம் குறைவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா திவ்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணிக்கடைக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம்லாம் ஒரு 2, 3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ வரக்கூடியவரும் ஓரளவு நடுத்தர குடும்பமாகவே இருந்தாலே ஓகே. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகனாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலியும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் வந்து ஆண் பிள்ளை இல்லாதனால வரக்கூடிய மருமகன் தான் நல்ல ஆம்பளை பையனாக இருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. தேங்க்யூ.